வறுமை கோட்டிற்கு மேலுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தேவையற்ற நிதிச்சுமையை ஏற்படுத்தும் இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவையைச் சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க வேண்டியதன் நோக்கம் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கான பணத்தை கொண்டு அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தலாம் என்றும், ஏற்கனவே நிதிச்சுமை உள்ள நிலையில் அனைத்து குடும்பதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதால் மேலும் நிதிச்சுமை அதிகரிக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அரசின் கொள்கை முடிவு என்றால் யாரும் கேட்க முடியாது என கருதக்கூடாது என எச்சரித்த நீதிபதிகள், மக்கள் வரிப்பணம் என்பதால்தான் இதுபோன்ற கேள்வி எழுவதாகவும், அரசியல் கட்சிகள் தங்களது பணத்தை செலவழித்தால் தலையிட மாட்டோம் என்றும் குறிப்பிட்டனர். இதையடுத்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்கலாம் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் மற்றவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்தனர். அதே சமயம் அவர்களுக்கு அரிசி, சர்க்கரை அடங்கிய பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்க எந்த தடையும் இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அதன்படி சர்க்கரை மட்டுமே பெறும் மற்றும் முன்னுரிமை பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படாது. மொத்தம் உள்ள 1,96,16,093 குடும்ப அட்டைகளில் சர்க்கரை மட்டும் வாங்குபவர்கள் 10,01,605 பேர் மட்டுமே. இதேபோன்று முன்னுரிமை பெறாதவர்கள் 41,106 பேர் மட்டுமே. எஞ்சிய 1,85,73,382 குடும்ப அட்டைதாரர்களும் 1000 ரூபாயை பெற்றுக் கொள்ளலாம். இருப்பினும் உயர்நீதிமன்ற கட்டுப்பாடுகளால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஏதுவாக அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த தடை விதிக்கிறது ஏற்கனவே சொல்லி இருந்தா எல்லாருக்குமே கரெக்டா இருந்திருக்கும். இப்ப பாதி பேருக்கு கொடுத்து பாதி பேருக்கு கொடுக்காம எப்படி இதை முடிக்க போறாங்கன்னு தெரியல. வருமானம் அதிகமா போட்டுட்டோன்னு எழுதுறவங்களும் இருக்காங்க, வெள்ளை கார்டு கொடுத்துட்றாங்க, அவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். பொதுவா மொத்த பேருக்குமே கொடுத்தா எல்லாருக்குமே நல்லதா இருக்கும். அதுதான் நான் விரும்புறோம். ஏன்னா பாதி ஜனம் வாங்கியாச்சு, இன்னும் பாதி ஜனங்களுக்கு தெருவில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க ஜனம்? அதுக்கு ஒரு போராட்டம் நடக்கும், அதுக்கு ஒரு கலவரம் நடக்கும். அதுக்கு விட இப்போ கொடுத்தது பெஸ்ட்டுன்னு கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது அவங்க ஃபர்ஸ்டே அலர்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கும் பணி கடந்த திங்கட்கிழமை தொடங்கி 3 நாட்களாக நடைபெற்றது. அதன்படி 70% பேருக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசியவர், மக்கள் உற்சாகமாக பொங்கல் கொண்டாட ஏதுவாக இந்த திட்டம் தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார். நிச்சயமாக நீதிமன்றத்து நடைமுறை வந்துவிட்டால் அரசு அதில் உடனடியாக அரசாக முடிவு செய்ய முடியாது. உடனடியாக மேல்முறையீடுக்கு அரசு நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்ட நிபுணர்களோடு சட்ட வல்லுநர்களோடு ஆராய்ந்து உடனடியாக மேல்முறையீடு செய்வார்கள், உரிய உத்தரவை பெறுவார்கள். பெற்று பொங்கலுக்கு சிறப்பாக தமிழர்கள் கொண்டாடுகின்ற வகையில் அந்த திட்டம் தொடர்கின்ற வழியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காண்பார்கள். நீதிமன்ற உத்தரவு இன்னும் கிடைக்காத நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இரவோடு இரவாக பொங்கல் பரிசு விநியோகம் நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ராமநாதத்தில் இரவோடு இரவாக பொங்கல் பரிசு விநியோகம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் பரிசு பொருள் மற்றும் பணத்தை பெற்று செல்ல குவிந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறை பாதுகாப்புடன் பொங்கல் பரிசு விநியோகம் செய்யப்பட்டது. கொட்டும் பணியில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று பரிசுகளை வாங்கிச் சென்றனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வழக்குகளை தமிழக அரசு கையாளும் விதம் அதிருப்தியை அளித்திருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள், இதே நிலை தொடர்ந்தால் இந்த விவகாரத்தில் அவசர நிலை பிறப்பிக்க நேரிடும் எனவும் உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐக்கு மாற்றும் அரசாணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் பொன் மாணிக்கவேலை சிறப்பதிகாரியாக ஓராண்டுக்கு நியமித்தது. பொன் மாணிக்கவேலுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தமிழக அரசு செய்து கொடுக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் கிண்டியில் உள்ள அலுவலகத்திற்கு பூட்டு போடப்பட்டதால் அலுவலகமில்லாமல் நடுத்தெருவில் நிற்பதாக பொன் மாணிக்கவேல் நீதிமன்றத்தில் வேதனை தெரிவித்தார். இதனை மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் அறிவுறுத்தியதால் பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்தார்.
இந்த மனு நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தனக்கு எந்த உதவியினையும் அரசு வழங்கவில்லை என பொன் மாணிக்கவேல் புகார் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர், கிண்டியில் உள்ள அலுவலகத்தை பூட்டி சாவியை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளரிடம் பொன் மாணிக்கவேல் ஒப்படைத்து விட்டதாக கூறினார். இதனை மறுத்த பொன் மாணிக்கவேல் தரப்பு, ஓய்வு பெற்ற பிறகு தன்னை ஆய்வாளர் சந்தித்து கேட்டதால் அலுவலகத்தை பூட்டி சாவியை வழங்கியதாக தெரிவித்தார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகளை தங்கள் பிரிவுக்கு தரும்படி கேட்க பொன் மாணிக்கவேலுக்கு அதிகாரமில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள், சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வழக்குகளை தமிழக அரசு கையாளும் விதம் சரியில்லை என அதிருப்தியை பதிவு செய்தனர். இதே நிலை தொடர்ந்தால் இந்த வழக்கில் நீதித்துறை அவசர நிலையை பிறப்பிக்க நேரிடும் என எச்சரித்த நீதிபதிகள் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். சென்னை மாநகர பகுதியில் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் பயனடைய விரும்பும் பெண்கள் ஜனவரி 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2018-2019 நிதியாண்டில் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புவோர் ஜனவரி 10ஆம் தேதி முதல் ஜனவரி 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளார். 18 வயது முதல் 40 வயது வரையுள்ள ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ள பெண்கள் வாங்கும் 125 சிசிக்கு மிகாத வாகனங்களுக்கு 50 விழுக்காடு அல்லது அதிகபட்சமாக 25,000 மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளில் ஸ்கூட்டர்களுக்கு 31,250 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும், விண்ணப்பதாரர்கள் தங்கள் மனுக்களை அருகிலுள்ள மண்டல அலுவலகங்களில் நேரிலோ பதிவு தபால் மூலமோ அனுப்பலாம் என ஆணையாளர் தெரிவித்துள்ளார். உயர்ஜாதியினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான மசோதா மீது மாநிலங்களவையில் காரசார விவாதம் நடைபெற்று வந்தது. மசோதாவை கண்டித்து அதிமுக வெளிநடப்பு செய்த நிலையில் தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தினார். உயர்ஜாதியினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா மீது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா, ஆண்டுதோறும் 2 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு மட்டும் 1 கோடி பேர் வேலை இழந்ததாக குற்றம் சாட்டினார். குதிரை முன்னால் கட்டப்படும் கேரட் போன்று தேர்தலுக்கு முன்பாக மக்களை ஏமாற்றும் வகையில் அவசரகதியில் இடஒதுக்கீடு மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். அதே நேரத்தில் உரிய வேலைவாய்ப்புகளை உருவாக்காததன் வெளிப்பாடே இந்த மசோதா என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஜெரிக் ஓபிரையன் தெரிவித்தார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய சிவசேனா எம்பி அனில் தேசாய், தேவையானவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்றார். உயர்ஜாதியினருக்கான இடஒதுக்கீடு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டு வரும் இடஒதுக்கீட்டை பாதிக்கும் என கூறி மாநிலங்களவையிலிருந்து அதிமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மாநிலங்களவையில் நடைபெற்ற பொருளாதார இடஒதுக்கீடு மசோதா மீது பேசிய மாநிலங்களவை அதிமுக தலைவர் நவநீத கிருஷ்ணன், பொருளாதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒருவரை பின்தங்கியவர் என கூற முடியாது என்றார். எந்தவித தரவுகளும் இல்லாமல் கொண்டு வந்துள்ள இந்த மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்ற அவர், புதிய இடஒதுக்கீடு சமூகத்திற்கானது அல்ல, தனிநபருக்கானது என்றார். This 10% is without data, without quantifiable data. It is in violation of basic structure of the Constitution. Our Parliament lacks legislative competency because it never gives the power to the Parliament to enact law to provide this kind of 10% reservation. உயர்ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, ஒருவர் மதம் மாறினாலும் ஜாதியை மாற்ற முடியாது என்றார். ஒருவரின் பொருளாதார நிலையை கொண்டு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என தெரிவித்த கனிமொழி, நாட்டின் பல பள்ளிகளில் இன்றளவும் இரட்டை குவளை முறை நடைமுறையில் இருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டை அமல்படுத்த இயலாத நிலையில் பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு ஏனென கேள்வி எழுப்பிய கனிமொழி, இந்த மசோதாவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்புவதற்குரிய வாக்கெடுப்புடன் கூடிய தீர்மானத்தை முன்மொழிவதாக தெரிவித்தார். But today you're bringing a number saying it's 10%. But how do you justify that number? And have you done any study that this number is going to help these people? They help the economically depressed classes. The numbers you're saying 8 lakhs.
தொடர்ந்து பேசிய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், பிராமணர், ராஜ்புத் சமூகத்திலும் ஏழைகள் உள்ளனர் என்றும் அவர்கள் குறித்து நாம் யாரும் சிந்திப்பதில்லை என்றார். காங்கிரஸ் கட்சியின் கபில் சிபில் பேசுகையில் எந்தவித தரவுகளும் இன்றி அரசு மசோதாவை நிறைவேற்ற துடிப்பதாக குற்றம் சாட்டினார். மீசை வளர்க்கும் என்று தலித் இளைஞர் அடித்துக் கொல்லப்படும் இந்த நாட்டில் அவசரமாக பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு ஏனென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர் மசோதாவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்றார். What civilization we are talking about? And India is a modern nation. And a Dalit boy cannot grow moustache. He is lynched. A Dalit boy cannot ride on a horseback. He is lynched. A shadow of a little girl who went to fetch water from a public well fell on others and she was attacked. What is this India, sir? 10% இடஒதுக்கீடு மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் பொய்களை பரப்பி வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் பல்வேறு திட்டங்களை துவங்கி வைத்தார். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 30,000 குடியிருப்புகளை கட்டுவதற்கு மோடி அடிக்கல் நாட்டினார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வளர்ச்சி என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என்றார். அனைவரும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காகவே 10% இடஒதுக்கீடு அளிக்க அரசு முடிவெடுத்ததாக பிரதமர் விளக்கம் அளித்தார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்ஜாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் பொய்களை பரப்பி வருவதாக மோடி சாடினார். जो दलितों को मिलता है उसमें से कोई कुछ नहीं ले सकता है. जो आदिवासियों को मिलता है उसमें से कोई कुछ नहीं ले सकता है. जो ओबीसी को मिलता है उसमें से कोई कुछ नहीं ले सकता है. ये अतिरिक्त 10% दे करके हम सबको न्याय देने की दिशा में काम किया. பல்ஸ் பார்ப்பதற்காக திருவாரூருக்கு இடைத்தேர்தலை பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து அறிவித்ததாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக போற்றும் முப்பெரும் தலைவர்களான பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் சொந்த ஊர்களில் இருந்து திமுக சார்பில் ஊராட்சி மன்ற சபை கூட்டம் இன்று தொடங்கப்பட்டது. பெரியாரின் ஊரான ஈரோட்டில் திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலும், அண்ணாவின் ஊரான காஞ்சிபுரத்தில் திமுக முதன்மை செயலாளர் TR பாலு தலைமையிலும், கருணாநிதியின் சொந்த ஊரான திருவாரூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலும் ஊராட்சி மன்ற சபை கூட்டம் நடைபெற்றது. மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்களின் மனங்களை வெல்வோம் என்ற தாரக மந்திரத்துடன் அடித்தட்டு மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை திமுகவினர் கேட்டறிந்தனர். திருவாரூர் மாவட்டம் புலிவலத்தில் கிராம மக்களை சந்தித்த ஸ்டாலின் மக்களோடு மக்களாக தரையில் அமர்ந்து அவர்களுடன் உரையாடினார். அப்போது பேசிய ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்தால் அனைவரது வங்கிக் கணக்கிலும் தலா 15 லட்சம் ரூபாய் செலுத்துவதாக பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்து இதுவரை நிறைவேற்றாததை சுட்டிக்காட்டினார். தலா 15 ரூபாயை கூட இதுவரை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கவில்லை என்று அவர் விமர்சித்தார். எடப்பாடி ஆட்சி ஒரு பக்கம், மோடி ஆட்சி மத்தியில் ஒரு பக்கம். ஆக மோடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகளுக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். விவசாய நிலங்களை அழிச்சிட்டு ஒழிச்சிட்டு அங்கெல்லாம் கார்பரேட் தொழிற்சாலை உருவாக்கணும், கார்பரேட் முதலாளிகளுக்காக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். திருவாரூரில் திட்டமிட்டு தேர்தலை அறிவித்து அதிமுகவும் பாஜகவும் பல்ஸ் பார்த்ததாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் கமிஷன் மத்திய அரசுடைய கைப்பாவையா இருக்கிற காரணத்தினால ஒரு ஓர வஞ்சனையோட வேண்டுமென்றே திட்டமிட்டு திருவாரூர் தேர்தலை வச்சு ஒரு பல்ஸ் பார்த்து எப்படியாவது கொடுத்து பணத்தை கொடுத்து அராஜகத்தை நடத்தி தில்லு முள்ளு செஞ்சு, ஏன்னா 18 இடங்கள்ல தேர்தல் நடந்துச்சுன்னா எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க, ஒரே இடத்துக்கு வர முடியாது. இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு ஏதோ முயற்சியெல்லாம் ஈடுபட்டாங்க. இதேபோன்று ஈரோடு மாவட்டம் லக்காபுரத்தில் திமுக ஊராட்சி மன்ற சபை கூட்டத்தை திமுக பொருளாளர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். அப்போது குடிநீர், நூலகம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கேட்டு மக்கள் மனு அளித்தனர். முதியோர் உதவித்தொகை பெற்றுத்தர வேண்டும் என்றும் துரைமுருகனிடம் மக்கள் வலியுறுத்தினர். குறைகளை கேட்டறிந்த பின்னர் பேசிய துரைமுருகன், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும் அடுத்த 1 மணி நேரத்தில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், IAS அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் இடையே பணிப்போர் நிலவுவது மக்களுக்கும் அரசுக்கும் நல்லதல்ல என்று கூறினார்.
அரசனுடைய நிர்வாகத்துக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் பிணக்கு ஏற்படக்கூடாது. காரணம், அமைச்சர்களாக இருக்கலாம், ஆனால் அமைச்சர்களே இல்லாவிட்டாலும் அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்கள் அதிகாரிகள். ஆனால் அதிகாரிகள் இல்லாமல் அமைச்சர்கள் நிர்வாகத்தை நடத்திவிட முடியாது. அதான் வெள்ளைக்காரன் செய்துவிட்டு போனேன். men may come and men may go, but I go on forever என்று டென்னிசன் ஆர்ட்டை பற்றி பாடியதை போல் மினிஸ்ட்ரி மே தேர் ஆர் நாட், கவர்மெண்ட் வில் கோ. அது செய்கிறவர்கள் அதிகாரிகள். காஞ்சிபுரத்தில் திமுக எம்எல்ஏ எழிலரசன் ஊராட்சி மன்ற சபை கூட்டத்தை நடத்தி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பொங்கல் பண்டிகை ஒட்டி ஜனவரி 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதற்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி 6 நாட்கள் அரசு விடுமுறை உள்ளதால் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் தமிழகம் முழுவதும் 24,708 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து மட்டும் 14,263 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சிறப்பு பேருந்துகளில் முன்பதிவு செய்வதற்காக சென்னையில் 30 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயம்பேட்டில் 26 மையங்களும், தாம்பரத்தில் 2 மையங்களும், மாதவரம், பூந்தமல்லியில் தலா 1 மையமும் அமைக்கப்பட்டுள்ளன. கோயம்பேட்டில் இன்று காலை பேருந்து முன்பதிவு மையங்களை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். ஆந்திரா மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும், ஓசூர் கிருஷ்ணகிரி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்தும், திண்டிவனம் செல்லும் பேருந்துகள் தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்தும் இயக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையத்திலிருந்தும், சேலம் கோவை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் இயக்கப்பட உள்ளன. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் எச்சரித்தார். ஆம்னி பஸ்களுக்கு பிக்ஸ்டு பேருந்து கட்டணம் என்பது இல்லை. அவங்க ஒன்று கும்பல் இல்லாத நேரங்களில், க்ரௌடு இல்லாத நேரங்களில் ரொம்ப குறைச்சி ஒட்டிடுறாங்க. க்ரௌடு இருக்கும்போது கொஞ்சம் கூட்டிடுறாங்க. அது மேலே கம்ப்ளைண்ட் இருந்தால் நாங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறோம். புகார் தெரிவித்தா நடவடிக்கை எடுக்கிறோம். 180042565151. இது டோல் ஃப்ரீ நம்பர். நடவடிக்கை எடுக்கிறோம். கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது சிறப்பு பேருந்துகளில் 4.92 லட்சம் பேர் பயணம் செய்தனர். சென்னையில் மட்டுமே 17,47 லட்சம் ரூபாய் வருவாய் வந்த நிலையில் இந்த ஆண்டு 6 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் இந்த பொங்கலுக்கு பேருந்து வருவாய் பெருகும் என்று எதிர்பார்க்கலாம்.